தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. என்கே சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரோட்டில் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட். ஸோ இதுக்காக ஹீரோயின் சைட்லேருந்து ஹீரோ கிட்ட காம்பன்சேஷன் கேட்குறாங்க. இந்த இடத்துல ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கல அப்படின்றதான். ஹீரோயின் சைட்லேருந்து ஹீரோ தரப்பில் காம்பன்சேஷன் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது அந்த சமயம் ஹீரோவுடைய அம்மா ஃபோன் பண்ணி நீ திதிக்கு வரவேணா, தம்பியை திதி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே மனமுடைஞ்சு போகிறாரு. தன்னுடைய அப்பாவுக்கு இத்தனை வருஷம் தான் கையால் திதி கொடுத்தது இந்த வருஷம் இவங்க இப்படி பிரச்சனை பண்ணதுனாலே தடைப்பட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வர இங்கே வழி நிறுத்துகிறாங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா. இருந்தாலும் இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ போனவர் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஃபேமிலி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இந்த நாளை அவங்களால மறக்கவே கூடாது, அந்த மாதிரியான ஒரு இது அடியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் இங்கே கடற்கரைக்கு போகிறாங்க ஹீரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும். அதற்கிடையில் அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கு திதி கொடுக்குறாங்க. இதை பார்த்து கண் கலங்கி நின்று தன்னுடைய அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. தடபுடலாக விருந்தே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோயினுடைய அம்மா வந்து யாருக்காக இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் செய்துட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்காகவா உங்கள் அப்பாவுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது லாஸ்ட்டாக மலேசியாவில் இருக்கக்கூடிய உன் மயன் வீட்டுக்கு வரான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஸோ தன்னுடைய மயன் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த தருணம் இங்கே அதிதிக்கு ஒரு கால் வருது. மாயா ஸ்டூடியோவிலேருந்து இங்கே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுக்காக 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வெளியில் யாரோ காலிங் பில் அடிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா 2 கான்ஸ்டபிள் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நேற்று ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லும் போதே சரி நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க, சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் எழுதிக்கிங்க, எங்களுக்கு தேவையான காம்பன்சேஷன் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அம்மா வந்த போலீஸ்கிட்ட சொல்ல என்னால் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, என்னுடைய ஹஸ்பண்டும் மூத்த மகனும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் அதிதி அவங்க அம்மா 2 பேரும் மாயா ஸ்டூடியோவுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்தவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை. அங்கே நம்ம ஹீரோவுடைய டிரைவர் தான் வர்றாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு அங்கே இருக்கிற ஏட்டுக்கிட்ட போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணது, ஸ்பாட்டில் இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து பொய் சாட்சி சொல்ல ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கோவப்பட்டாலும் அங்கே ஹீரோயினுடைய பேச்சு வந்து எடுபடல. இங்கே இன்ஸ்பெக்டரும் அங்கே வர்றாங்க. வண்டியோட பேப்பர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னமோ ரூல்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ பேப்பர் இல்லாமல் வந்திருக்கீங்க, நாளைக்கு பேப்பரோட வாங்க, அப்புறம் இதுக்கு பெயில் கூட கிடைக்காதுன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை பார்த்தா சின்ன கேஸ் மாதிரி தெரியலை, இது ஏதோ பெருசாக சிக்க வைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய டிரைவர் வெளியில் வராங்க. அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டே பேசிகிட்டே வெளியில் வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த டிரைவரை ஃபாலோ பண்ணி ஹீரோ வீட்டுக்கே வராங்க. ஹீரோயின் கேட்ட திறந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மேலே ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோவை ஹீரோயின் மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹீரோயின் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய கருத்தை வழக்கம்போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.